தேனி. தேனியில் வந்து 2016 பார்த்தா மொத்தம் இருக்கிற 4 தொகுதியுமே வந்து அதிமுக வெற்றி பெற்றிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் 2021 ஓபிஎஸ் மட்டும்தான் அங்கே வெற்றி பெறார். மற்ற 3 தொகுதிகளும் வந்து திமுக கைப்பற்றுது. இப்போவும் வந்து இப்போ அதிமுகவுக்கு அஃபிஷியலாக பார்த்தோன்னா தேனி தொகுதியில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. இன்னொன்று இந்த மண்டலத்தில் முக்கியமான ஒன்று, இந்த மண்டலத்தில் வந்து இப்போ 29 தொகுதிகள் தங்கம் தென்னரசு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து மொத்தம் 5 மக்களவை தொகுதிகள் வருது. இதில் இல்லாத ஒரு தொகுதி அறந்தாங்கி வந்து சேர்த்து அந்த 30 தொகுதிகளும் சேர்த்து 5 மக்களவை தொகுதிகள். இந்த 5 மக்களவை தொகுதிகளில் 2024 மக்களவை தேர்தலில் 3 தொகுதிகளில் வந்து அதிமுக 3வது இடத்துக்கு போச்சு. ராமநாதபுரம், மதுரை, தேனி அப்படின்னு சொல்லிட்டு 3 தொகுதிகளில் வந்து 3வது இடத்துக்கு போகிறாங்க. இதில் ராமநாதபுரத்துலேயும் தேனிலையும் வந்து அதிமுக வேட்பாளர்கள் டெபாசிட்டே வந்து இழந்துடுறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு வீக் பொசிஷனில் தான் அதிமுக போகுது. வீக் பொசிஷனில் போகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அதிமுகவினுடைய வாக்குகள் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய அளவில் வந்து மடைமாறி இருக்குது. சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம்,